நாடு இவ்வளவு வறுமை, ஏழ்மை, பசி, பஞ்சம், வேலையின்மை, இவ்வளவு நிலை, இதற்கு யார் பொறுப்பேற்பது? விடுதலை பெற்ற இந்தியா 70 ஆண்டுகளில் மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிராமங்கள் என்று ஐயா மோடி அவர்கள் பேசியது இருக்கிறது. அப்ப மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் இருக்கிறது, மருத்துவ கட்டமைப்பே இல்லாத பகுதிகள் இருக்கிறது, அடிப்படை வசதியை கூட தொட முடியவில்லை. நான் கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்துட்டீர்கள், சிம்பிள்ல செலக்ஷனுக்கு வாங்க என்று கேட்டேன். சிம்பிள்ல செலக்ஷன் என்றால் அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வந்துருங்க, நம்பர்ஸ் கொடுத்துருங்கன்னு. எனக்கு 101, அவருக்கு 201, அவருக்கு 301, 401, ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசாக நம்பர் கொடுங்க. இந்த வாட்டி திமுகவுக்கு என்ன 501, இந்த வாட்டி அதிமுகவுக்கு என்ன 1001, சீமானுக்கு என்ன 301, நம்பரை கொடுத்துருங்கன்னு. அவங்க என்கிட்ட படிக்காதவங்க என்ன செய்வார்கள் என்றார்கள். 75 ஆண்டுகளில் விடுதலை பெற்ற இந்தியாவில் மக்களை படிக்க வைக்காமல் என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டேன். 1-2 கூட தெரியாதவனுக்கு, 1-2 கூட தெரியாதவனுக்கு எப்படி தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதி வரும் என்று நினைத்தாய் என்று கேட்டேன். பதிலே சொல்லல. அப்ப கேஷ்லெஸ் எக்கனாமியில மட்டும் படிக்காதவன் எப்படி பண பரிவர்த்தனை பண்ணுவான்? எப்படி பண்ணுவான்? செல்போன் டிரான்சாக்ஷன். எங்க ஆத்தா இப்படி தோட்டத்தில் வேலை செய்யறவங்களுக்கு கூலி கொடுப்பா, ஏடிஎம் பிடிஎம் இல்லையா, இல்லை டெபிட் கார்டு கிரெடிட் கார்டா? எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமி? சிம்பிள் செலக்ஷனை செயல்படுத்த முடியாத நீங்கள் கேஷ்லெஸ் எக்கனாமியில் செல்போன் டிரான்சாக்ஷனுக்கு வாங்க என்று எப்படி சொன்னீர்கள்? மின்சாரமே போய் சேராத 10,000 கிராமத்தில் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? இது எந்த மாதிரியான கட்டமைப்பு? இதை தகர்க்க வேண்டும், மாற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். அதற்காக உங்கள் பிள்ளைகள் வென்றே தீர வேண்டும். இலவசம் 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 இலவசம், அந்த வார்த்தை எவ்வளவு கொடுமையானது! அதுக்கு பிச்சை என்று மறுபேர் ஒன்று இருக்கிறது. இலவசம், அது நாகரிகமா தெரியுது உங்களுக்கு. இலவசம். இத்தனை ஆண்டுகால இவர்கள் ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம், சலுகை, போனஸ், மானியம், இலவசம். இதை தவிர இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாடு சாதி, மதம், சாராயம், பணம், சாப்பாடு, இதை தவிர கொள்கை கோட்பாடு வேறு உண்டா? என்ன இருக்குது? இனாம், போனஸ், சலுகை, மானியம், இலவசம், இதை தவிர ஒன்றும் கிடையாது. மாணவர்கள் கடன், கல்வி கடன் தள்ளுபடி, இது மாதிரி உலகத்தில் ஒரு கொடுமை உண்டா? கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை. கல்வி மானுட உரிமை, அதை கடன் வாங்கி படிக்கிற நிலைமையில் என்னை வைத்தவன் எவன்? இது என்ன அரசா தரிசா? என்ன கல்வியை கடன் வாங்கி படிக்க வச்சிருக்க? படிக்க வைக்கிறது உனக்கு ஒன்று புடுங்குற வேலை. இங்க என்னைய படிக்க வைக்கிறத தவிர, இந்த மண்ணில் இந்த நாட்டில் பிறந்ததை தவிர நான் செய்த பிழை என்ன? கல்விக்கு வரி எடுக்கிறியா இல்லையா? எடுக்கிற. எஜுகேஷன் டாக்ஸ் இருக்குல்ல, அப்புறம் ஏன் என்னை படிக்க வைக்கல? கல்வியை ஏன் தரமா கொடுக்கல? கல்விக்கு வரி எடுத்துக்கிடுவ, ஆனா தனியார் முதலாளிகிட்ட நான் காசு கட்டி தரமான கல்வியை கத்துக்கணும். எப்படி இருக்கு? ஏன் இந்த அரசு கல்வி தரத்தை உயர்த்தல? தனியார் கல்வி நிறுவனங்களை வைத்திருக்கிறவர்களே அரசை நடத்துகிறவர்கள் அமைச்சர்கள் தான். எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் கல்லூரி இருக்கு, மருத்துவ கல்லூரி இருக்கு, பொறியியல் கல்லூரி இருக்கு, எல்லாருக்கும் பள்ளிக்கூடம் இருக்கு. அப்ப அரசு கல்வியின் தரம் இருந்தால் இந்த கல்லூரிக்கு வர்ற வியாபாரம் படுத்துக்கிறோம். எப்படி இருக்கு? எப்படிப்பட்ட கட்டமைப்பு பாரு! கல்வி கடன், மாணவர்களின் கல்வி கடன், கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையில் உன்னை வைத்ததற்கு அதுக்காவது நீ கோபப்படணும். கோபப்பட்டு என்ன பண்ணும்? மைக் சின்னத்தில் வாக்கு செலுத்தணும். அதுக்காவது இதை மாற்றணும்னு நினைக்கிறோம். இதை உங்கள் பிள்ளைகள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதற்காகவாவது நாங்கள் வென்றே தீரணும். உலகத்தில் கல்வியில் முதலிடத்தில் தென்கொரியா, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர், 4வது இடத்தில் ஹாங்காங், 5வது இடத்தில் பின்லாந்து. இந்த 5 நாடுகளை முந்திக்கொண்டு தமிழர் நாடு நிற்கணும்னு நினைக்கிறோம்.